இட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன். லஞ்சுக்கு வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு போட்டு காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். சைட் டிஷ் வந்து வேண்டாம், நம்ம அந்த கிழங்கு வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கிழங்குல இருக்கிற இனிப்பு, புளியில் இருக்கிற புளிப்பு, காரம், இது எல்லாமே சேர்ந்து செம்மையாக இருக்கும். கிழங்கு கட் பண்ணும் போது பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போடணும், ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா குழையிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோன்னா நம்ம எடுத்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த கிரேவிக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா அப்பளம் தான் வந்து பெஸ்ட்டு. கூடவே வந்துட்டு வத்தலும் இருந்தால் பொரிச்சிக்கலாம். ரேக்கு வந்து வெஜிடபிள்ஸே பிடிக்காது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் எப்படியாவது அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அது எந்த வகையில் எப்படி செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்கன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பிளேட்டை பார்த்தாலே பாதி காய் எல்லாமே ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்னைக்கு வந்து பிளேட்டு ஃபுல்லாக எம்டியாக இருந்தது, ஒரு காயை கூட ஒதுக்கியே வைக்கல அவங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு.